இன்னைக்கு நம்ம வந்து தோட்டத்தில் வந்து தேன்பெட்டி நிறையா வச்சுருந்தோம். அதில் ஒரு தேன்பெட்டியில் வந்து ஈக்கள் நிறைய ஆயிடுச்சு. அதில் வந்து தங்குறதுக்கான இடம் வந்து அவ்வளோ இல்லை. அதனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாதி தேனீக்கள் வந்து பிரிஞ்சு தனியாக ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்துருச்சு. அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க, பாருங்கள். சரிங்களா? அப்படியே ஒரு கூட்டத்தை வந்து தனியாக பிரிச்சுட்டு வந்து நம்ம அவரஞ்செடி, பொருளஞ்செடி, பீக்கிங்க செடிக்குள்ளே வந்து இப்போ தனியாக வந்து ஒரு கூட்டமாயிருச்சு. அதை எப்படி பிரிக்க போகிறோன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இல்லை வாங்க, சரிங்களா? அப்படியே வந்து நிறையா தேனீக்கள் வந்து தனியாக ஒரு கூட்டத்தை பிரிச்சுட்டு வந்துருச்சு. இது வந்து நம்மளை எதுவுமே செய்யாது, கொத்தாது, நம்மளை கடிக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஒரு தங்குறதுக்கான ஒரு இடம் கிடையாது இப்போதைக்கு. அதனால் ஒரு பயத்தில் இருக்கும். இது வந்து எங்கே ஒரு இடத்துல போய் செட் ஆகி இங்கே தங்குதோ அப்போ தான் வந்து இது வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கும். அது வரைக்கும் இது வந்து சாஃப்டாக தான் இருக்கும், யாரையும் கடிக்காது, எதுவும் செய்யாது. நீங்கள் இந்த கொலையை வந்து டேமேஜ் பண்ணீங்க இல்லை அதை கொண்டுட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து நம்மளை கடிக்குமே தவிர்த்து அதுவாக வந்து நம்மளை கடிக்காது. அதனால் இது எப்படி பிடிக்க போகிறோன்ற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த தேனீப்பெட்டியில் தான் அதிகமான தேனீக்கள் வந்து நிறைய ஆயிடுச்சு. இதில் வந்து தங்குறதுக்கான இடம் இல்லைன்றதுனால தான் ஒரு கூட்டத்தை பிரிச்சுட்டு தனியாக போயிடுச்சு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்தே நம்ம கரெக்டாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி பிரிஞ்சு போயிடுச்சு. பாதி குழவி அங்கிட்டு போயிடுச்சு, பாதி தேனீக்கள் வந்து இதில் வந்து தங்கிடுச்சு. பாருங்கள், இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே வந்து கூட்டுக்குள்ளே போயிடும். அங்கே உள்ளது அது தனியாக பிரிஞ்சுக்கிறோம். அது எப்படி பிடிக்க போகிறோன்றதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி எம்டியாக உள்ள ஒரு தேனீப்பெட்டிக்கு எடுத்துக்கங்க. அது வாங்க, இந்த மாதிரி எம்டியாக உள்ள தேனீப்பெட்டி எடுத்துக்கங்க. அதில் உள்ள பிரேமெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு உள்ளே நமக்கு எத்தனை தேவையோ அத்தனை வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து 4 பிரேம் போட போகிறேன். பிரேம் போட்டோம்னா அதுவே அது இந்த ஈக்களுக்கு போதுமான பிரேம் தான் இருக்கும். அடுத்து தேவைப்படும் போது 6 வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து 4 வச்சாச்சு. 4 வச்சுட்டு மேலே கீழ்பாட்டை வேண்டாம், ஏன்னா கீழ்பாட்டிலேருந்து நம்ம பிடிக்க போகிறோம். அதனால் மேற்பாட்டத்தை மட்டும் வச்சுட்டு அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம பெட்டி வைக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை கொஞ்சம் நான் விளக்குனா கிளஞ்சுன்னு பார்க்குறேன். இன்றைக்கி வந்து நமக்கு நம்ம நேரத்துக்கு பிடிக்கிற இடத்துலையே வந்து இருக்கிறதுனால ஈஸியாக பிடிச்சிக்கிறோம். இல்லை ரொம்ப தூரத்தில் பெரிய பெரிய மரத்தில் உட்காந்துச்சுன்னா அதை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி பிடிக்கலாம்னு சொல்லுவதை வீடியோவில் காமிக்கிறேன். இந்த மாதிரி அதுக்கு மேலே தேன்பெட்டி வச்சிட்டோம்னாலே போதும். அதுக்கு மேலே இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க, ஏன்னா அது ஈர்த்த தேடி தான் தேனீக்கெல்லாம் போகும். இப்படி வச்சிட்டோம்னா அதுக்கு ஒரு இருட்டாக இருக்கும். அதுக்கு சேஃப்டியாக இருக்கிற இடம்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பெட்டி மேலே ஏறிடும். நம்ம இதை வந்து அள்ளி உள்ளே போடலாம். ஆனால் இப்போதைக்கு அள்ளி போட வேணாம், ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக வச்சுட்டோம் பெட்டியை. அதனால் அதுக்கே தெரியும் இந்த இடத்துல இருந்தால் சேஃப்டியாக இருக்குன்ட்டு. நாளைக்கு இதை வந்து உள்ளே போயிடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். இல்லை உள்ளே போகலாம் அப்படின்னா தேனீக்களை ஃபுல்லாக அள்ளி உள்ளே போட்டுடலாம். நம்ம வந்து மேலே தேன்பெட்டி வச்சுருந்தோம். அந்த தேனீக்கள் ஃபுல்லாக மேலே அந்த பெட்டிக்கு போயிருந்து பார்த்து நம்ம தேன்பெட்டி வச்சுருந்தோம். ஆனால் தேன்பெட்டியில் வந்து ஏறலை, கீழே தான் வந்து ஈக்கள் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே அள்ளி மேலே விட போகிறோம். இது அள்ளும் போது எப்படி அள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி பாட்டில் உடச்சி போட்டு நீங்கள் வெறும் கையால் எப்படி அள்ளுறீங்களோ அதே மெத்தடில் அள்ளுங்க. கண்டிப்பாக ஒரு தேனீக்கள் கூட உங்களை கொட்டாது. நீங்கள் இஷ்டத்துக்கு அள்ளிட்டிங்கன்னா கொத்த தான் செய்யும். அதே மாதிரி தான் அந்த கண்ணாடி பாட்டிலில் உடச்சி போட்டு நீங்கள் மெல்ல அள்ளினீங்கன்னா அது உங்களுக்கு குத்தாது. நீங்கள் வாட்டுக்கு கையில் சும்மா அள்ளுனீங்கன்னா அது குத்திடும். அது மாதிரி தான் நீங்கள் அள்ள போகிறோம். அது பாருங்கள், இந்த மாதிரி கையை மெல்ல, எதுவுமே தேவையில்லை, மாஸ்க்கு தேவையில்லை, க்ளவ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, அப்படியே இப்படி அள்ளுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மெல்ல அள்ளுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து எந்த குழவையும் கொத்தாது. அப்படியே உள்ளே விட்டுடலாம். இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அள்ளினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும். இப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி விட்டிங்கனாலே போதும். அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஏறிடும். ஆனால் நீங்கள் எடுக்கும்போது எந்த ஒரு தேனீக்களையும் நீங்கள் வந்து சாவடிச்சிடக்கூடாது. நீங்கள் தேனீக்களை சாவடிச்சிட்டிங்கனாலே போதும், எல்லா தேனீக்களும் வந்து உங்களை கொத்த ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி தேனீக்கள் பற்றி எந்த ஒரு சந்தேகம்னாலும் கீழே உள்ள ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கங்க. எப்படி தேன்பெட்டியை 1-2 பிடிக்கிறது, எப்படி ஓடிப்போன தேன் குழவியை பிடிக்கிறது, ஃப்ரூட் சாம்பர்லேருந்து சூப்பர் சாம்பருக்கு எப்படி வந்து அடையை கட் பண்ணி கொடுக்குறது, வேறு எந்த மாதிரிலாம் கேளுங்க. அது ராணி தேன் இல்லைன்னா அதை எப்படி உருவாக்குறது, வேறு எந்த டவுட்னாலும் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு உங்கள் டவுட்டை பூரா நான் கிளியர் பண்ணுறேன். ஓரளவுக்கு நம்ம வந்து தேனி பூச்சிகள் அள்ளியே நம்ம தேன் பிடிக்கல விட்டாச்சு. பாதி தான் உள்ள வெளியில் இருக்குது, மிச்சம் பாதி வந்து உள்ளே போயிடுச்சு. ஏன் அப்படி உள்ளே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ராணி தேனி உள்ளே போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து மற்ற எல்லா தேனிக்கும் உள்ளே போயிட்டுருக்கு. அந்த சைடு வந்து பார்த்தா தெரியாது, இந்த சைடு வந்து பாருங்கள், இங்கே பார்த்தா தெரியும். எல்லா தேனிக்கிலையும் உள்ள நம்ம வந்து அனுப்பிச்சாச்சு. அதில் ராணி தேனி இருந்தால் மட்டும்தான் அப்படி எல்லா தேனிக்கும் உள்ளே போகும். மேக்சிமம் உள்ளே போயிடுச்சு. நம்ம அப்படியே தேன் பிடிச்சிட்டோம்னா இருக்க ஒவ்வொரு ஈக்களும் வந்து அப்படியே தேனீக்கள் வந்து ஒவ்வொன்றா உள்ளே போய் உள்ளே செட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த தேனீக்கிட்ட தூக்கிட்டு போய் நம்ம வேறு இடத்துல செட் பண்ணி வச்சிடலாம். ஒரு நல்ல இடத்துல வச்சிட்டோம்னா அது வாடுக்கு அந்த இடத்துல பூக்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல வச்சிட்டோம்னா தேனீ பெட்டிகள் வந்து அந்த இடத்துல செட் ஆகி இருந்துக்கிறோம். சரிங்களா? எல்லா தேனீக்களும் உள்ளே போயிடுச்சுன்ட்டு இது இன்னும் ஒரு 1/2 hour கழிச்சு எல்லா தேனீக்களும் பறந்துட்டு இருக்குங்களா, அது எல்லா தேனீக்களும் வந்து ஒரு இடத்துல உட்காந்து இருக்கவும் நம்ம அந்த தேனீ பெட்டி தூக்கிட்டு போய் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி தேனீக்கள் பற்றி ஏதாவது சம்மந்தமாக இருந்துச்சு, தேனீயோட பற்றி ஏதாவது சம்மந்தமாக இருந்துச்சுன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.